ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்பா 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 என்ன அடி அடிச்சாருங்க நம்ம திலக் வருமா. கண்டிப்பாக செம சூப்பர் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. 107 ரன் அடிச்சாருங்க. வெறும் 57 பந்துக்கு 8 6 7 4 செம்ம அடி அடிச்சார். என்னோடய பேட்டிங்க்கு என்னோடய பர்ஃபார்மன்ஸுக்கு இவர் தான் காரணம். அப்புறம் இந்த வெற்றி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா வாசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு 2 T20 ஆளுக்கு ஒரு போட்டி ஜெயிச்சாங்க. இந்த 3ஆவது T20 யார் ஜெயிக்கிறவங்களும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு சீரிஸ் வின் பண்ணுற ஒரு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் திலக் வர்மா 107 அடித்தார், அதுவும் சவுத் ஆஃப்ரிக்கா பிச்சில். அது குறித்து அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த 100 என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 100, என் வாய்நாளே பெஸ்ட் 100 இதை தான் நினைப்பேன். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா போன்ற ஒரு பிச்சில் சவுத் ஆஃப்ரிக்கா அணி போன்ற ஒரு அணிக்கு எதிராக அடிக்குது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வெற்றிக்கும் இந்த பேட்டிங்க்கும் முக்கிய காரணம் சூரியகுமார் யாதவ் தான். அவர் என்னை ஊக்கத்தை நிறைய கொடுத்துட்டு இருந்தார். என்னோட நிறைய பேட் இன்னிங்ஸ் ஆடின அப்போ கூட என்னை கைவிடாமல் நீ ஆடுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே நம்பிக்கை கொடுத்தது அவர் தான். அவரால் தான் இந்த அளவுக்கு நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். கண்டிப்பாக ஒரு கேப்டனாக அவரை நான் ரொம்ப மதிக்கிறேன். அவர் என்றைக்குமே என்னோடய ரோல் மாடலாக இருப்பார். அதனால் என்னோடய வெற்றிக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு முக்கிய காரணமே இவர் தான், சூரியகுமார் யாதவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திலக் வர்மா சூரியகுமார் யாதவே பெருமையாக பேசியிருக்காப்புல. கரெக்டு தாங்க. ஏன்னா சூரியகுமார் யாதவ் ஒரு நல்ல கேப்டனாக இப்போ வந்துட்டு இருக்காருங்க. T20க்கு மட்டும்தான் அவர் கேப்டன்ஷிப் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. அதிலே செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருங்க. ஏன்னா அவருக்கு ஏற்ற ஃபார்மேட் அதுதான். அதனால் T20ல் எப்படி ஃபீல்டு செட் பண்ணணும், பேட்டிங் எப்படி இறக்கணும்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணுறாரு. ஏன்னா 1 டவுன் சூரியகுமார் யாதவ் தான் வந்திருந்தார். இப்போ திலக் வர்மாவுக்கு 1 டவுன் ப்ரொமோஷன் கொடுத்து இப்போ 100 அடிச்சிருக்காருங்க திலக் வர்மா. கண்டிப்பாக அதெல்லாம் பெரிய விஷயம். அந்தளவுக்கு நல்ல கேப்டன்ஷிப் பண்ணுறாரு நம்ம சூரியகுமார் யாதவ். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி ஒரு எப்படி சொல்கிறது, இந்திய அணி பி டீம் சொல்லலாங்க. ஏன்னா நல்லா ஆடுற பிளேயர் யங்ஸ்டரே நிறைய பேர் வரலங்க. நம்ம ஜெய்ஸ்வால் இல்லை, பும்ரா இல்லை, கில் இல்லை, நிறைய பேர் எப்படி சொல்கிறது, ஒரு ஃபுல் டீமே இல்லை. இது இந்திய அணியோட பி டீம்னு சொல்லலாம். இவங்களே போயிட்டு சவுத் ஆஃப்ரிக்கா பிச்சில் பயங்கரமாக விளையாடுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே இந்திய அணியோட ஃப்யூச்சர் பயங்கரமாக இருக்குது. அது எஸ்பெஷலி நம்ம வருண் சக்கரவர்த்தி என்னமா பால் போடுறாருங்க, எப்பா செமையாக பால் போடுறாருங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் 3 விக்கெட்டு, செகண்ட் மேட்ச் 5 விக்கெட்டு, தேர்ட் மேட்ச் 2 விக்கெட்டு, மொத்தம் 10 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த சீரீஸில் 3 போட்டியில். கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்பின்னராக இருக்கார் இந்திய அணிக்கு. இதெல்லாம் ப்ளஸ் தாங்க. ஏன்னா ஒருத்தர் ஆல்டேஷன் பண்ணுறதுக்கு இந்திய அணி சூப்பராக இருக்குது. T20ல் இந்திய அணி தாங்க சாம்பியன்ஸ். அது அப்படியே நிரூபிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த T20 யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் சீரிஸ் வின் பண்ணுவாங்க. பார்க்கலாம் இந்திய அணி சீரிஸ் வின் பண்ணுறாங்களா சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணுமா இல்லை இந்தியா வின் பண்ணுமா? அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.